அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அப்படி சொல்லிக் கொடுத்ததுல ஒரு காரியம் மன்னிப்பு. மன்னிக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அந்த மன்னிப்பை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல முதல்ல வாசிச்சிங்கன்னா அதுல சொல்றாரு, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி இடரல் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயா. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு சொன்னவர் டக்குன்னு ஆரம்பிக்கிறார். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இடரல் மற்றவங்களால வராம போகாது, கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். நம்மை குறித்தே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றார்? எதற்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயா. அதாவது உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். தப்பு செய்யறானா அவனை சத்தம் போடு, ஆனா அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு நீ மன்னிப்பாயாக என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தான் நான் வாசித்த அந்த நாளின் வசனம், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஒரே நாளில் 7 தரம் அப்படின்னா இது என்ன இது சொல்ல வர்றாருன்னா இன்ஃபினிட்டிவ். நம்ம எத்தனை முறை அப்படின்றதுல மனஸ்தாபப்பட்டுட்டான்னா அவனை மன்னிச்சிரு. கர்த்தருக்கு மகிமையுண்டான ஆண்டவருடைய மனதை பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. அதே மத்தேயு 6 தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியாதிருந்தால் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார் என்று சொல்லி இந்த மன்னிப்பினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து ஆண்டவர் அநேக வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஆகவே தான் சொல்றாரு, ஒரு முறை 2 முறை இல்லப்பா, 7 தரம் அவன் உனக்கு விரோதமா உனக்கு தப்பு செஞ்சு குற்றம் செய்தாலும் அவன் 7 தரமும் உன்னிடத்துல வந்து அவன் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் நீ அவனை மன்னித்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மிடத்திலும் அப்படித்தான் எத்தனையோ முறை நாம் இடரல் அடைகிறோம், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார் பாருங்கள். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், மற்றவங்களை நீ அப்படியே மன்னி, உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ அவர்களை மன்னி, அவர்களுக்கு நீ மன்னிக்கிறது போல நானும் உனக்கு மன்னிக்கிறவராக காணப்படுகிறேன் என்று சொல்லி மேலும் ஆண்டவருடைய வார்த்தை இவனமாய் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பை இன்னும் அதிகமாக வலியுறுத்துவதற்காக தான் பாருங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் நீங்கள் முதலாவது மன்னியுங்கள்,
உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மன்னித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு மார்க் 11 சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலும் கற்றுக் கொடுக்கிறார். காணிக்கையை செலுத்த வரும்போது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீ காணிக்கையை செலுத்த வரும்போது முதலாவது நீ உன் சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு, யாரிடத்திலேயாவது மனஸ்தாபம் உண்டானா நீ போய் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு அதற்கு பின்பு உன் காணிக்கையை செலுத்து. அப்பொழுது அது அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம் ஜெப நேரம். அந்த ஜெபம் நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னா நாம் மற்றவர்களை மன்னித்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல நம்முடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னும் அடுத்து ஒரு படி அதிகமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பணமாய் சொல்லுகிறது, நீங்கள் பந்தி இருக்க கூடி வருகும்போது உங்களை நீங்கள் நிதானித்து பார்த்து அதற்கு பின்பாக அந்த பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுங்கள் என்று திருவிருந்தில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் அந்த திருவிருந்த ராப்போஜனத்தை அவர் ஆயத்தம் படுத்துங்கள் சொல்லி ஆயத்தப்படுத்தின பொழுது அங்கே அவர் என்ன செய்கிறார்? எல்லாருடைய கால்களையும் கழுவுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ராப்பு சின்னத்தை நாம் எடுத்துக்கொள்ள வரும்போது, திருவிருந்தை அனுசரிக்க வரும் பொழுது நம்மிடத்தில் ஏதேனும் குறைகள் உண்டானால் அதை நிதானித்து பார்த்து அதற்கு பின்பு சேருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று சொன்னார். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒப்புரவாகுதல் அல்லது மன்னித்தல் என்று சொல்லி. ஆகவே இங்கே 4 விதமான இடங்களிலே ஆண்டவர் நம்மை மன்னிக்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நான் மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். எவ்வளவு முறை நமக்கு விரோதமாக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று வந்தாலும் அவர்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டவருடைய ஆராதனையில ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம், துதி பலியை செலுத்த போகிறோம். மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கும் பொழுது அவர் நம்மை மன்னிப்பார். நம்முடைய ஆராதனை பலிகளை அங்கீகரிப்பார். நம்முடைய துதி பலிகளை அங்கீகரிப்பார். நம்முடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிப்பார். ஆகவே நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் மன்னித்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களுக்கும் அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் மன்னிக்கும் பொழுது அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே நாம் மற்றவர்களை மனதார மன்னிப்போம். நம்முடைய சகோதரர் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் பொழுது நாம் அவர்கள் மன்னியாமல் இராமல் மனதார நாம் அவர்களை மன்னிப்போம். ஆண்டவரும் நமக்கு மன்னிப்பார். ஆண்டவரும் நமக்கு இறங்குவார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார்.